திருச்சிற்றம்பலம். ஓம் மகா கணபதையே நமக. எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீமன் நடராஜராஜ ஸ்ரீ குஞ்சிதாங்கிறிஸ்தவ பத்மபாத கமலங்களை பிரார்த்திக்கின்றேன். இன்னைக்கு தலைப்பு இருவினை ஒப்பு அப்படின்றது தலைப்பு. இருவினை ஒப்பு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க, சைவ சித்தாந்தத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இருவினை ஒப்பு அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை பற்றி பார்ப்போம். மேலோட்டமாக அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிவிட்டு அதை எப்படி நம்ம களையிறது, அந்த இது அதுலேருந்து எப்படி விடுபடுறது அது அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். இருவினை ஒப்பு. இரு வினை அப்படின்றது, வினை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்கிற மாதிரி வினை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒப்பு அப்படின்றது சமம் அப்படின்றது இரு வினை ஒப்பு, 2 வினை ஒப்பாகணும். அந்த இரு அப்படின்றது எது அப்படின்னா நல்வினையும் தீவினையும், இருவினையும் ஒப்பாகணும். அது ஏன் ஒப்பாகணும்? ஒப்பாகாம போனா என்ன? அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உயிர்கள் ஜீவன்கள் மண்ணுலோகத்துல ஜனனம் எடுத்தது அந்த நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சுட்டு முக்தி நிலைக்கு வரணுன்றதுக்காண்டி தான் உயிர்கள் ஜனனம் எடுக்கிறது. அந்த உயிர்கள் ஜனனம் எடுக்கிறது ஏன் அப்படின்னா, இந்த நல்லது கெட்டது எல்லாமே செய்யறதுனால பிறப்பெடுக்கிறது. அப்போது உயிர்கள் பிறக்கிறது எதுக்காக அப்படின்னா, லோகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுடைய முக்கியமான குறிக்கோள் முக்தி. முக்கியமான குறிக்கோள்ன்றதை விட ஒரு விஷன் அப்படின்னாவே ஒரே ஒரு விஷன் அப்படின்றது முக்தி தான். அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைனாலும் நாளான்னைக்கு, என்னைக்கா இருந்தாலும் உயிர்கள் எல்லாமே எம்பெருமானுடைய முக்தி நிலையில் போய் திளைத்தே ஆக வேண்டும். அதுதான் திருவுருள் பயனில் அந்த முக்தி நிலையில் இருந்தவங்க இப்போ இருக்கிற போகிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கெடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா உயிரவை நிலையிலேயே திருவுருள் பயனில் சொல்லியிருக்கு, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை அப்படின்னு சொல்லியிருக்கு. பிறக்க போகிறவங்களையும் சொல்ல முடியாது, முக்தி நிலையில் இருக்கிறவங்களையும் சொல்ல முடியாது. அவ்வளோ உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் மொத்தம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, நம்ம இன்னும் முக்தி நிலைக்கு போகலைன்றது தெரியுது. நம்ம ஆன் தி வே ப்ராசஸில் இருக்கோம். அதனால அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த முக்தி நிலையில முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, சுத்தமாய் நித்தமாய் சுகபோகமாய் பிரிவிலதாய் நிமல சிவத்துடன் ஆதல் முக்தி அப்படின்றது சைவ சித்தாந்தம். அந்த முக்தியை நம்ம போய் அடைய முடியுமா அப்படின்னா அது எப்படி முடியும்? இறைவன் எப்படிப்பட்டவன், இந்நிறத்தவன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டானாத அப்படின்றது திருமுறை. ஓர் நாமம் ஓர் ஒருவன் ஒன்றுமிழானுக்கு 1000 திருநாமம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இறைவனை நம்ம போய் எப்படி அடைய முடியுமா? அப்போ இறைவனை அடையணும் அப்படின்னா இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். கைலாசத்துல உட்காந்துட்டு ரத்தன சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருந்தா நம்ம இந்த இடத்துல பார்த்து ஐயா நான் இன்னாரு அப்படின்லாம் சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டா இருந்தா ரொம்ப சௌகரியமா இருந்திருக்கும். ஆனால் அது மாதிரி இல்லை. சுவாமி சர்வ வியாபினம், எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சு நிற்கிறார். இறைவனுடைய எண்குணத்தில் நம்ம ஒரு இடத்துல போய் சுவாமி அடையணும் அப்படின்னா இறைவனுடைய எண்குணத்தினுள்ள சர்வ வியாபினன்ற தன்மை அடிபட்டு போகும். அதனால நம்ம சுவாமி அடைய முடியாது. சுவாமி நம்மளை அடையிறாரு அப்படின்னாலும் அவரும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வரணும் அப்படின்னு அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் சுவாமி நீக்கமர நிறைஞ்சு நிற்கிறார். நம்ம அப்படின்னு நினச்சிக்கிறோம் சாமி அங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும் அப்படின்றதுல இல்லை. இதை விளக்கமாகவே பார்ப்போம். ஒரே ஒரு பாட்டு சிறப்பாக சொல்கிறது. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சு நின்னாலும் ஒரு சில விஷயங்கள் சிறப்பாக சொல்லப்படுறது. ஒரு கணம் இருப்பான் தெய்வ உருவினள் ஈசன் தான், மற்ற 2 கணம் இருப்பான் செங்கோல் ஒச்சும் இறையவர்வாள், அருமறையவர் குழாத்தூள் அம்புவீழ் அளவு இருப்பான், துரிய யோகிகள் உள்ளத்திலிருந்து தூங்குவன் எப்போதும். ஒரு கணம் இருப்பான் தெய்வ உருவினள். நம்ம கோயிலுக்கு போகிறப்போ சுவாமி அங்கே சாஸ்வதமாக நீக்கமர நிறைஞ்சு நிற்கிறார். எப்படி பூமியில் தண்ணி எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு துளை போட்டு தான் தண்ணி எடுக்கணுமோ, அது மாதிரி கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம். அங்கே சுவாமி இருக்கிறாருன்றதுனால தான் நம்ம அந்த கோயிலுக்கே போகிறோம். எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்காருன்றது எண்ணம். அதனால நம்ம அந்த இடத்த தேடி போகிறோம். அப்படி தேடி போகிற இடத்துலையாவது நம்ம யாரையும் பற்றி பேசாமல் இருக்கோமா? இல்லை. அங்கே தான் மீட்டிங், கிளப் மீட்டிங் மாதிரி அங்கே தான் நடக்கிறது. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அடியார்கள் பெரும்பாலானவங்க பேர் பேசிக்கிறது அந்த இடம் தான் கிளப் மீட்டிங். நம்ம இதை மட்டும் சொல்கிறேன், எல்லா இடத்தையும் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நம்ம சர்க்கிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அங்கே தான் எல்லாருமே பேசிக்கிறீங்க. அப்போ ஒரு பெரிய பரம்பொருள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னா, பஞ்சாரத்தி காட்டுறப்ப தான் தலைக்கு மேலே சொல்கிறோம் சிற்சபேசா சிவ சிதம்பரம் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவாமி இல்லையா? இருக்கிற ஐயன். அதனால தான் பெரியவங்கலாம் சொல்லிட்டா, ஒரு கணம் இருப்பான் தெய்வ உருவினில். நம்மளுக்காண்டி சொன்னது, ஒரு கணம் இருப்பான் தெய்வ உருவினில் ஈசன் தான். அங்கே சுவாமி ஒரு நிமிஷம் இருக்கார். அப்புறம்
2 கணம் இருப்பான். யார்கிட்ட அப்படின்னா மற்ற 2 கணம் இருப்பான். செங்கோல் வச்சும் இறையவர்பால் ஜட்ஜு சொல்ற தீர்ப்பு ஜட்ஜு சொல்றார், தீர்ப்பு சொல்றார். அவர் வந்து சுவாமி இருக்கார், அரசன் இருக்கான். அரசனும் சுவாமியும் ஒன்று. 2 கணம் இருக்கான் அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல தீர்ப்பு சொல்ற ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உள்ள தான் நினைக்கணும், என்ன தீர்ப்பு சொல்லணும் அப்படின்றது வந்து நினைக்கணும், அதை வெளியில சொல்லணும். அப்போ உள்ள நினைக்கிறதுக்கு 1 நிமிஷம், வெளியில சொல்றதுக்கு 1 நிமிஷம், அப்ப 2 நிமிஷம் ஆயிட்டு. அப்போ 2 கணம் இருப்பான் தெய்வ உருவினர். அருமறையவர் குலாத்துள் அம்பு வீழ் அளவு இருப்பான். அப்படின்னா அம்பு வந்து விட்டதுல இருந்து போய் இலக்கை அடைகிற வரைக்கும் அது அம்பு வீழ்ற அளவு, அம்பு வீழ் அளவு அப்படின்ற அந்த டியூரேஷன். நம்ம ஒன்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அது போய் விழற வரைக்கும் அந்த எவ்வளோ டைம் கேப்சர் பண்றதோ அதே மாதிரி அருமறையவர் குலாத்துள் அம்பு வீழ் அளவு இருப்பான். வேத அத்தியாயனம் பண்றவங்க, திருமுறை பாடுறவங்க எல்லாருமே அந்த ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் சுவாமி அங்க சாஸ்வதமா நிற்கிறார். அப்போ அது வரைக்கும் நிற்கிறார். அப்போ எப்பொழுதுமே நிற்கிறது எந்த இடத்துல? துரிய யோகிகள் உள்ளத்திலிருந்து தூங்குவன் எப்போதும். யோகிகளுடைய உள்ளத்தில் என்னைக்குமே நீக்கமர நிறைஞ்சு விரும்பி அந்த இடத்துல தங்கிட்டு இருக்கு. அதனாலதான் திருச்சதியில வந்து சுத்த மானச நிலையாய நமக, சிவபூஜா மானச நிலையாய நமக அப்படின்றதெல்லாம் எல்லாருமே அந்த இடத்துல சுவாமி வந்து புகழ்ந்து சிறப்பா சொல்லப்படுறோம். திருவாசகத்துல அடியார் உள்ள அன்பு மீதுரோ குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்படின்றதும் மாணிக்கவாசகர் பெருமானும் சொல்லியிருக்கார். அப்போ அப்படியாப்பட்ட இறைவன் வந்து நம்ம போய் அடைய முடியுமா அப்படின்னா எப்படி அடைய? அப்ப அவரும் வந்து நம்ம அப்ப எப்படிதான் இது பண்ணிக்கிறது அப்படின்னா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ இப்போ முக்தியில வந்து என்ன 4 விஷயம் சொல்றோம். சாலோக, சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம், 4 நிலைகள் சொல்றோம். அந்த சாலோகம் அப்படின்றது வந்து சிவபூஜை பண்றதுக்கு உட்காடுறோம். இந்த சிவபூஜை உட்காரதுலேயே வந்து நிறைய பேர் சொல்றாங்க, சாலோகம் அப்படின்றது வந்து சிவபூஜை பண்றப்போ உட்காடுறோம். அந்த உட்கார்ற சமயத்துல நம்மளுக்கும் சாமியும் வந்து ஒரே இடத்துல ஒரே லோகத்துல இருக்கிறோம். அப்போ சக்தியை சிவபூஜையில தானே சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சக்தியை வசட்டு அப்படின்னு அம்பலமா பாவிக்கிறோம். அந்த இடத்துல நம்மளும் சாமியும் மட்டும் இருக்கு. அப்போ ஒரே லோகத்துல இருக்கிறோம், ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல இருக்கும். அப்புறம் அது வந்து சாலோகம். சாமீபம் அப்படின்னா சுவாமி நம்மளுக்கு உடையவர், நம்மளுக்கு என் உடையவர், எனக்கு மட்டுமே உண்டான அந்த பரம்பொருள் வந்து அந்த நம்ம ஒரு சனிகமாவோ வஸ்துவாவோ ஏதோ ஒன்று வச்சிருக்கோம். அந்த சுவாமி வந்து நம்மளுக்கும் அவருக்கும் என்ன ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் இருக்கா? இல்லையே, பக்கத்துலேயே தான் இருக்கார். அப்போ சாலோகம் பக்கத்துலேயே இருக்கிறோம். அவர் 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர்னு போய் பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி அப்படியெல்லாம் போய் பார்க்கணுமா? கிடையாது, பக்கத்துலேயே இருக்கிறார், அவரை போய் இருக்கும். அது வந்து சாலோகம். சாலோகம் சாமீபம் அது மன்னிக்கணும், அந்த இடத்துல சாமீபம் பக்கத்துலேயே இருக்கார். சாரூபம் அப்படின்றது வந்து சுவாமி வந்து உள்ள அந்தரியாக பூஜையில் பண்ணுறோம். அந்தரியாக பூஜையில் வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற சுவாமியை வந்து பூஜை பண்ணி பாவனாபிஷேகம் அது இதுன்னு எல்லாமே பண்ணி நம்ம வந்து சுவாமியை நினைக்கிறோம். அந்த இடத்துல ஒரு நிலையில் வந்து நம்மளும் சுவாமியும் ஒன்றுன்ற மாதிரி சாரூபம் ஆயிடுறோம். அந்த சாரூபத்தில் தான் அது வந்து சாரூபம். அப்போது அந்த நேரத்தில் மட்டும்தான் சுவாமி இருக்கிறாரா? அப்போ மற்ற நேரத்தில் நம்ம அந்தரியா பூசையில் பண்ணுறப்ப மட்டும்தான் சுவாமி இருக்கிறாரா? அதுக்கு மேலே கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்ற அது மாணிக்கவாசகர் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கிறாரு. அந்த எல்லாத்துக்குமே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது தெரிகிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரியறது கிடையாது. அதை தான் ரொம்ப தாய்மான சுவாமி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். உள்ளத்தில் இருந்தும் ஒளித்தான் பரன் குரவன் கள்ளம் தவிர்த்து அதை காட்டினான். உள்ளத்திலேயே இருக்கிறார் சுவாமி. அவரும் யுகந்தோறும் நம்ம என்று நீ அன்று நான்ன்ற மாதிரி நம்ம என்னைக்கு இருந்தோமோ அன்னைக்கும் சுவாமி இருக்காரு. சுவாமி நம்ம உள்ளத்திலேயும் நிறைஞ்சு நிற்கிறார். ஆனால் அவரும் தன்னை காட்டிக்கணுன்றது விருப்பம் இல்லை, நம்மளும் அவரை காட்டிக்கணுன்ற ஆவலும் இல்லை. அதனால 2 வஸ்துமே தனித்தனியாக இருக்கிறதுனால 2த்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சுவாமி வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, உள்ளத்திலிருந்தும் ஒளித்தான் பரன் அப்படின்றதுனா சாமிக்கு வந்து ஒரு பேர் உண்டு, கள்ளன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ உள்ளத்திலிருந்தும் ஒளித்தான் பரன் குரவன் கள்ளம் தவிர்த்து அதை காட்டினான். குரவன் கள்ளம் தவிர்த்துனா அந்த இதை வந்து தவிர்த்து சுவாமி உனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றத வந்து காட்டணும். அதுக்கு வந்து சுவாமி இருக்கிறாரு. உண்ணும் உளதைய இளதுணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து அப்படின்றது திருவருட்பயன். அந்த மாதிரி அந்த இடத்துல சுவாமி சாஸ்வதமா நிற்கிறாரு, நம்மளுக்கு தான் தெரியறது இல்லை. அப்ப ஏன் தெரியறது இல்லை அப்படின்னா அந்த பக்குவம் வரலை நம்மளுக்கு. இன்னும் அந்த பக்குவம் எப்படி வரும் அப்படின்னா இப்படிதான் ஒரு நல்லதையும் கெட்டதையும் செஞ்சு அறிவு விளக்கம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் வந்து வரும். அப்போ நான் என்ற அகங்காரம் விடுபடணும், மனம் புத்தி சித்தம் அது இதுன்னு எல்லாமே விட்டு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன்ற மாதிரி எல்லாத்தையுமே விட்டு நம்ம போய் இது பண்ணணும். அப்போது
அந்த கள்ளன் அப்படின்றது பேர் வந்து நம்ம சாஸ்வதமாக நிற்கிற உடம்பு உயிர் வந்து அவர் ஓனர் வீடு வந்து நம்மள்துன்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு கிடையாது, சுவாமியோடது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இல்லமுடையார் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. கள்ளரோடு இல்லமுடையார் கலந்துடு வெள்ளை வெளியாகும் அப்படின்றது திருவுந்தியார். அதனால நம்பன்னு நினைக்கக்கூடாது, சுவாமி அந்த இடத்துல இருக்கிறார். நம்ம வந்து அடைய வேண்டிய சாரூபம் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம். அப்போ அடுத்து வந்து அந்த மாதிரி வந்து சாரூபமாக நிற்கிறோம். சாயுஜ்யம் அப்படின்றது வந்து சிவபூஜை பண்ணுற ஒரு சன நேரம், ஒரு நிமிஷமாவது நம்ம அந்த இடத்துல வந்து வேற உலக சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல், அப்போது எதுவுமே இல்லாமல் சுவாமி நம்மளை மட்டுமே தனிச்சிருக்கிற மாதிரி ஒரு நிமிஷமாவது கண்டிப்பாக நினைப்போம். அது எல்லாருமே நினைப்போம். அது ஒரு சில பேர் கவனிச்சிருக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம். நம்ம கவனிக்கணுன்ற நினைப்பு கூட நம்மளுக்கு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த இடத்துல. நீயும் நானுமாய் ஏக போகமாய் அப்படின்ற மாதிரி சுவாமியும் நம்மளும் மட்டும் தனிச்சிருப்போம். அது சாயுஜ்யம். இது வந்து ஒரு உபமானம், இப்படி எடுத்துக்கலாம். அதனால முக்தி அப்படின்றது வந்து இந்த முக்திக்கு வந்து ஒரு பேஸாக இருக்கிறது. இந்த முக்தி கூடணும் அப்படின்னா மொதல் நடக்க வேண்டிய விஷயம் இந்த இருவினை ஒப்பு. இந்த இருவினை இப்போ தெரிகிறதா? இப்போ இருவினை ஒப்பு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. உள்ளத்திலிருந்து மொழித்தான் பரன் குறவன் கள்ளம் தவிர்த்து அதை காட்டினான். குறவன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல குரு எப்போ வருவார் அப்படின்னா, உள்ளத்திலிருந்து சுவாமி மறைஞ்சிட்டார். அப்போ குரு வந்து காட்டணும்னா, அந்த குரு வரணும்னாவே இந்த இருவினை ஒப்பு ஆகணும். அப்போ இருவினை ஒப்பு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அது. அப்போ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அது நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அது முதல் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அந்த இருவினை ஒப்பே நடக்க முடியும் இல்லையா? அதுவே தெரியாமல் நம்மளுக்கு இருவினை ஒப்பு எப்படி நடக்கும் இல்லையா? அப்போது இருவினை ஒப்பு அப்படின்றது நல்வினை தீவினை. நல்வினை தீவினை அப்படின்னா, நல்வினை அப்படின்றது வந்து கோல்டுனால செஞ்ச ஒரு காப்பு மாதிரி விலங்குன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டுனால வந்து பொன்னால் செய்த விலங்கு. தீவினை அப்படின்றது வந்து இரும்புனால செஞ்ச விலங்கு. ரெண்டுமே விலங்கு தான். ஆக மொத்தம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம எல்லாருமே அக்யூஸ்டு தான். நல்வினையும் தீவினையும் ரெண்டுமே அக்யூஸ்டு தான். ஏன்னா நல்வினையும் நம்மளுக்கு வந்து பிறப்பு கொடுக்கும், தீவினையும் பிறப்பு கொடுக்கும். அதனால அதை தான் மாணிக்கவாசகர் அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அப்படின்னு இருக்கார். அதனால நல்லது செஞ்சாலும் பிறப்பு வரும், கெட்டது செஞ்சாலும் பிறப்பு வரும். அப்போ இந்த ரெண்டத்தையுமே விடுபட்டு போகணும். அது எப்படி விடுபட்டு போகணும்? உலகத்துல வந்து நல்லதையும் செய்யாம கெட்டதையும் செய்யாம இருக்க முடியுமா? நல்லது செய்யறது சிரமம், கெட்டது செய்யாம யாராலையாவது இருக்க முடியுமா? கெட்டது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக செய்யறோம், நல்லது ரொம்ப கம்மியா செய்யறோம். அதையும் வந்து வெளியில செஞ்ச நல்ல விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி வந்து அதை வந்து அந்த புண்ணிய பாவத்தையும் குறைச்சிடுறோம். ஆமா, என்னைக்குமே வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம செஞ்ச விஷயங்களை என்றைக்குமே சொல்லவே கூடாது. தான தர்மம், வேதங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் அத்தியாயனம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், மந்திரம் இதெல்லாம் சொல்கிறது வந்து என்றைக்குமே யார்ட்டையும் சொல்லவே கூடாது. அது வந்து புண்ணியத்தை குறைக்கும். நம்ம செஞ்ச பாவத்தை சொன்னோம்னா அது வந்து அதையும் குறைக்கும். ஆக மொத்தம் ரெண்டையுமே குறைக்கும். அதனால ரெண்டில் எதை சொல்லணும் அப்படின்றது இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிதா? அப்போது நல்வினை தீவினை. அப்போது அந்த ரெண்டு வினையுமே அந்த ரெண்டு ஆக மொத்தம் நம்ம அக்யூஸ்ட் ஆகிட்டோம். அந்த அக்யூஸ்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணணும்னா யார் வரணும்? இன்ஸ்பெக்டர் சொல்லணும். இன்ஸ்பெக்டர் சொன்னமே கான்ஸ்டபிள் வந்து அந்த விலங்கை வந்து கழட்டி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக முடியும். அது மாதிரி சுவாமி வந்து சொல்லணும், குருநாதர்கிட்ட சொல்லணும். குரு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இருவினை ஒப்பு வர சமயத்தில் தான் வருவார். மொத்தம் நம்மளுக்கு அந்த தண்டனை அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பக்கம் வந்ததுனா தான் நம்மளுக்கு ரிலீஸ் டேட்டே அலௌன்ஸ் பண்ணுவார் அவர் அங்கே. அதனால இருவினை ஒப்பு வரணும். அந்த இருவினை ஒப்பு வரணும் அப்படின்றது நம்ம எப்படி ஜெயிலுக்குள்ளே நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது நம்மளுக்கு முதல் தெரியணும் இல்லையா? அதுதான் இந்த டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்றதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த நல்வினையும் தீவினையும் ரெண்டத்தையுமே வந்து எப்படி நம்ம வந்து சமன் செய்யணும் அப்படின்னா, தீவினை எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்றது இல்லை. அதை வந்து நம்ம தவிர்க்கலாம், ஈஸியாக தவிர்க்கலாம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். துஞ்சும் போதும் சுடர்விடும் ஜோதி நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியைன்ற மாதிரி சுவாமி வந்து எல்லாரோட கொலைப்பென்ற உள்ளத்துலையும் இருக்கிறாரு, நல்லது செய்கிறவங்க உள்ளத்துலையும் இருக்காரு, எல்லாரும் உள்ளத்துலையும் இருந்து சுவாமி சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது அப்படின்றது அவர் வேலையை, அவர் டியூட்டியை கரெக்டாக செஞ்சிடறார். நம்ம தான் அதை வந்து கேட்க மறுக்கிறோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற எந்த ஒரு வந்து பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி நம்ம அதை மறுக்கிறோம். கொலை செய்கிறவனுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு தெரியுது இது வந்து கொலை செய்கிறது தவறு, அது வந்து பாவம் அப்படின்றது தெரியுது. ஆனால் அவன் அதை மீறி தானே செய்கிறான். அப்போது உள்ளேருந்து உணர்த்தலை அப்படின்னா அது வந்து தவறுன்னு சொல்லலாம். உனக்கு உணர்த்தியாச்சே, சுவாமி வந்து உணர்த்தியார், உயிருக்கு உயிராக நின்று சுவாமி வந்து உணர்த்திட்டார். அப்புறம் நீ செய்கிற பாவத்துக்கு வந்து சுவாமி எப்படி வந்து பொறுப்பெடுத்துப்ப? சுவாமி உள்ளத்தில் இருந்தார், அவர் தான் சொன்னார், நான் செஞ்சேன் அப்படிலாம் கிடையாது. சுவாமி என்றைக்குமே சாட்சியாக தான் வருவார். ஒரு தேர்வு எழுதுகிறான் ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிற சமயத்தில் அவர் முன்கூட்டியே இன்டிமேஷன் கொடுத்துட்றார். யாரும் வந்து காப்பிலாம் பண்ணக்கூடாது, பிட் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாரும் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த பையனுக்கும் தெரியுது, அவனை சாமி சொல்லலை,
சார் சொல்லனாலும் அவனுக்கு தெரியுது பிட் அடிக்கக்கூடாது அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அவன் பிட் அடிக்கிறானே. அப்போ அதுக்கு ஸ்கூல் வாத்தியார் என்ன பண்ணுவார், அவர் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போ இதுக்குண்டான இதை அனுபவித்து நம்ம மேலே வரணும். ஆக மொத்தம் மண்ணில் உயிர்களாக பிறந்த எல்லா ஜீவராசிகளுமே முக்தி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அடையும். அது அந்த பட்டினத்தடிகள் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஒருவன் கை முயன்றெனும் மாட்டான், ஒருவன் மெதுவாக இருந்தாலும் மேலே விஷயங்கள் பூமிக்கு தானே வந்து விழும். நல்லா வந்து பலசாலி வந்து ஒரு கல்லை மேலே விட்டு எறிஞ்சாலும், என்னைய மாதிரி நோஞ்சான் ஒருத்தன் இங்கேருந்து கல்லை மேலே விட்டு எறிஞ்சாலும் 2 கல்லுமே கண்டிப்பாக பூமியில் வந்து விழுந்துடும் இல்லையா? அது மாதிரி வந்து என்ன போகிற தூரம் கொஞ்சம் கம்மியாக விடும், அவ்வளோதான். மொத்தம் எல்லா கல்லுமே பூமியில் விழுந்துடும். அது மாதிரி எல்லா உயிர்களுமே எம்பெருமான முக்தி நிலைக்கு கண்டிப்பாக போயே ஆகும். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்மளுக்குலாம் ரிசர்வேஷன் புக் பண்ணியாச்சு, டிக்கெட் அங்கே முக்திக்கு போகிறதுக்குண்டான ரிசர்வேஷன் புக் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஒரு பிராப்தம் இருந்தால் தானே நம்ம இன்னைக்கு இந்த இருவினை ஒப்ப தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு டிக்கெட் புக்கு எல்லாமே ரிசர்வேஷன் ஆயிடுது. நம்ம அதை கேன்சல் பண்ணாம இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லப்பா என்னால முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லாம அதுக்குண்டான என்னென்ன எப்படி வந்து நம்ம வந்து பக்காவா ரெடி ஆகணும், நம்மளை வந்து எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம முடிவு பண்ணி நம்ம அதை கேன்சல் பண்ணுறதா வேண்டாமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. சுவாமி நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துட்டார். அப்போது அடுத்து வந்து சுவாமி வந்து நம்மளைய வந்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து சாமியை கும்பிடுறோன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்றைக்குமே எப்படி அப்படின்னா, என்னை நினைந்து அடிமை கொண்டு தன்னை நினைய தருகின்றான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம சுவாமியை வந்து நினச்சோம் அதனால நம்ம போய் டெய்லியும் கும்பிட்றோம் அப்படின்னு. இல்லை, சுவாமி நம்மளை நினச்சாதான் நம்ம சாமியை நினைக்க முடியும், நம்மளால நினைக்க முடியாது. உயிர் என்னைக்குமே உணரக்கூடியதானே தவிர தானாக உணரக்கூடியது அல்ல இல்லையா? சைவ சித்தாந்தம் அதை தானே சொல்கிறது. அப்போ என்னை நினைந்து அடிமை கொண்டு தன்னை நினைய தருகின்றார். எவ்வளோ பெரிய கருணை! ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து பியூனை பார்த்துட்டு டெய் ஆடாங்க என்னடா செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள். சுப்ரீம் பவர் அவர், சுப்ரீம் அத்தாரிட்டி அவர் தான், சர்வலோகத்துக்கும் அரசனாக இருக்கக்கூடியவர் அவர். அவர் வந்து நம்மளை நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுத்து வச்சவங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அப்போ இந்த பிறப்பை வந்து நம்ம வீணாக கழிச்சிடக்கூடாது. அப்போ முக்திக்கு உண்டான ஆவலையும் அதுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுசரித்து நடந்துக்கணும். இந்த பிறவியில் எல்லாத்துக்குமே இந்த பிறவியில் முக்தி கிடைக்குமா அப்படின்னா அது தெரியாது. ஏன்னா முடிவு பண்ண வேண்டியது அவர், நம்ம இல்லை. அதனால முயற்சி வந்து நம்ம பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி நம்ம பண்ணணும். திருவருள் அதை கூட்டி வைக்கணும். இறைவனுடைய உள்ள குறிப்பு அப்புறம் 2 இருக்குது. ஏன்னா எந்த உயிர் எந்த நேரத்தில் பக்குவப்படும், எப்போ அதுக்கு வந்து வேண்டியதை எப்போ கொடுக்கணும் அப்படின்றது சுவாமிக்கு தான் தெரியும். அதனால முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றது வந்து முயற்சி நம்மளுடையது, திருவருள் துணை இருக்க வேண்டும், இறைவனுடைய உள்ள குறிப்பு. அதுதான் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்றது இறைவனுடைய உள்ள குறிப்பு. அதனால முயற்சி பண்ணுறது நம்ம பண்ணிடுவோம். ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலே கிடைச்சிருந்தாலும் லக்கி தானே நம்மளாம். அதனால முக்தியை வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே உண்டு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. ஆழ்வாரை வந்து எம்பெருமானை பார்த்து சொன்ன மாதிரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, என்னைக்கா இருந்தாலும் உன்னோட அருள் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி என்னைக்கா இருந்தாலும் சுவாமி நம்மளுக்காண்டி தான் இருக்கிறாரு. நம்ம போய் முக்தி அடைகிறதுனால சுவாமிக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நயா பைசாய்க்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்மளுக்கு தான் பிரயோஜனம் உண்டு. எப்படி ஒரு அல்வா இருக்குது, அல்வா வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இனிப்பாக இருக்கிறதுனால அல்வாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அல்வா நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு தான் அதோட டேஸ்ட் என்னன்றது தெரியுது இல்லையா? அது மாதிரி சாமி நம்ம போய் சாமியை பார்க்கறதுனால சாமிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுக்கு தான் பிரயோஜனம். சாமி எந்த பேரானந்தத்தில் நம்ம தான் போய் கலந்து நின்று நம்ம வந்து அனுபவிக்கிறோம், அந்த இன்பத்தை வந்து அனுபவிக்கிறோம். அது மாதிரி நம்ம போய் தான் சுவாமியை வந்து இது நம்மளுக்காண்டி சுவாமி வரார். அப்போது இந்த இருவினை ஒப்பு ஆகணும். அந்த இருவினை ஒப்பு எப்படி ஆகும், என்ன மாதிரி ஆகணும், அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், அது என்ன விஷயம் சொல்கிறது, அந்த இருவினை ஒப்பும் எப்படி சமமாகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இருவினை ஒப்பு அப்படின்றது வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே ஒரு பெரிய பிராட் கிளாசிஃபிகேஷன் பார்க்கவும். ஒரு சிம்பிளாக பார்த்தோம்னா நல்லது கெட்டது இந்த ரெண்டுத்தையுமே சொல்கிறோம். நல்லது செஞ்சாலும் ஜனனம் எடுக்கணும், கெட்டதை செஞ்சாலும் ஜனனம் எடுக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே வந்து கெட்டது தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சுவாமி வந்து உயிருக்கு உயிராக உணர்த்துறாதுன்றதுனாலும் அதை தவிர்த்திடலாம். நல்லது செய்கிறதுனால தான் நம்மளுக்கு பெரிய வினையே வந்து சேர்றது. நான் செய்கிறேன், என்னால் அது நடந்தது வந்தது போனது இப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வினை பயனை வந்து அடைஞ்சிருது. அந்த வினை பயனை நம்ம எப்படி கழிக்கணும் அப்படின்றத வந்து அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில்.
கெடுவாய் மன்னனே கதிகள் கரவாதிடுவாய் வடிவேள் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவே தன்னை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையும் மே. கெடுவாய் மனனே கதிகள் கரவாது இடுவாய் வடிவேள் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனைதூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. ரொம்ப அழகாக தெளிவாக சொன்ன விஷயம் அருணகிரிநாதர் நம்மளுக்காண்டி சொல்லி வச்சுட்டு போயிட்டார். இப்போ இல்லை, எப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் நம்மளுக்காண்டியே இந்த பாட்டு சொன்ன மாதிரி இருக்கும். இன்னும் யுகந்தோறும் நம்ம திரும்பி வந்தாலும் அன்னைக்கும் இந்த கந்தர் அனுபூதி இருக்கும். அன்னைக்கு பார்த்தனாலும் இந்த பாட்டு நம்மளுக்காண்டியே சொன்ன மாதிரியே இருக்கும். முக்திக்கு இலக்கா யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாட்டு எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கும். கெடுவாய் மனனே, கெடுவாய் மனனே அப்படின்றது கெட்டு போகிற மனசு என்றைக்குமே மனம் ஒரு பெரிய விஷயம். அது நம்மளுக்கு அது என்றைக்குமே தடையாது. நம்ம அந்த தடையை நம்ம தகர்த்தெடுக்கிறதுன்றது குருவருள் திருவருள் எல்லாமே துணை இருந்தால் தான் நம்மளால் அது இது பண்ண முடியும். மனம் அப்படின்றது ஒரு குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி. அந்த குரங்கு எப்படி பூமாலையை சின்ன பின்னமாக்கிறதோ அது மாதிரி மனமான குரங்கு உயிரான பூமாலையை அப்படியே சிதைச்சிரும். குறிக்கோளை அடையவே விடாது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், எல்லா டெய்லியும் டே டு டே லைஃப்லேயே நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நல்லா போயிட்டே இருப்பீங்க, அப்போலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஜபம் பண்ணுறப்போ பூஜை பண்ணுறப்போ நம்ம அந்த இடத்துல உட்கார சமயத்தில் நம்மளுக்கு எப்போலாம் கேஷுவலாக நடந்த விஷயங்கள் அத்தனையுமே அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக நிற்கும், தடையாக நிற்கும். சாமிக்கும் நம்மளுக்கும் அது ஒரு பெரிய தடையாக நிற்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம மனசை சஞ்சலப்படும். அந்த மனசை சஞ்சலப்படுறதுன்றது எப்படி நம்ம மனம் எப்பொழுதுமே தெளிந்த நீரோடையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சஞ்சலமே இருக்கவே கூடாது. தெளிந்த நீரோடையில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லுவார். அது மாதிரி தெளிந்த உள்ளத்துல தான் இறைவனை காண முடியும். சஞ்சலப்பட்ட உள்ளத்துல இறைவனை காண முடியாது. அதனால தான் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு மனசு எல்லாமே கெட்டு போன மனசு தான் அப்படின்றது அருணகிரிநாதருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கெடுவாய் மனனே. அப்போ நல்லதையே நினைக்கும். நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு இதுதான். அதை எப்படி பின்னாடி அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். கெடுவாய் மனனே கதிகள், அந்த கெட்டு போற மனசே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கதிகள் கரவாது இடுவாய். இந்த இடத்துல கரவாது இடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல கரவாது இடுவாய் அப்படின்னா தான தர்மத்தை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஏன் தான தர்மத்தை முக்கியமா சிறப்பிச்சு சொல்றாரு? ஏன் வேற அத்தியாயனம், எம்பெருமான புகழ்ந்து பாடணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாம ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா யுக தர்மம் அது. கிருதாயுகத்துல தபஸ் ரொம்ப விசேஷம், திரேதாயுகத்துல ஞானம் ரொம்ப விசேஷம், துவாபார யுகத்துல யங்கியம் ரொம்ப விசேஷம், கலியுகத்துல தானம் ரொம்ப விசேஷம். எல்லா யுகத்திலையுமே எல்லாமே விசேஷம்னாலும் அந்தந்த யுகத்தை அனுசரித்து சொல்லப்படுற பலன் அனுசரித்து சொல்லக்கூடிய இதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தியும். அதனாலதான் கரவாது இடுவாய் அப்படின்னு தானத்தை சொல்லியிருக்கார். தானம் யாசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லா தானமுமே கொடுக்கலாம். இருந்தாலும் வித்யா, அன்னம், கன்யா இந்த 3 யாரு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் தரணும். பொண்ணு கொடுக்கறது, பசின்னு கேட்குறவனுக்கு சாப்பாடு போடுறது, கற்றுக் கொடுக்குற கல்வி. அந்த கல்வி யாருக்கு பக்குவம் இருக்குன்னு குருநாதர் விரும்புகிறாரோ அவருக்கு தான் அந்த கல்வியை சொல்லி கொடுக்கணும். இந்த 3 மட்டும் எக்ஸம்ஷனல் கேஸு. அதனால தானம் கரவாது இடுவாய், வச்சுக்காம நீ கொடு, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ கொடு அப்படின்னு சொல்கிற தான தர்மம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சிம்பிளாக பார்ப்போம். விருந்து அப்படின்றது உறவினர்களை நம்மளை அனுசரித்து நம்ம கொடுக்கறது. பிட்சைன்றது முன்பின்னு தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது. தானம் அப்படின்றது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. இந்த தானம் அப்படின்னாவே நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்க, தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் அப்படின்ற. தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மம்னா வீட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு போக மீதி கொடுக்கறது தானமும் தர்மம்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மம்னா உன்னையை விட நீ செஞ்ச தர்மமும் தானமும் உன்னை விட பெரியது. நம்ம மக்கள்லாம் எப்படி எவ்வளோ எவ்வளோ தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது தெரியுதா? எவ்வளோ கரெக்டாக தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? தானம் அப்படின்றது தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மம்னா தன்னை விட மேலானது நம்ம செய்கிற தானமும் தர்மமும். இப்போ ஒரு பணம் வச்சுருக்கான், 1 கோடி ரூபா ஒரு ஆள் வச்சுருக்கான் அப்படின்னா அந்த பணத்தினால அவனை நல்லவன் கெட்டவன்னு சொல்கிறோமா? என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பணத்தினால பிரயோஜனம் கிடையாது. பணத்தினால் விளையும் நன்மையினால் தான் பயனே தவிர பணத்தினால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இப்போ ஒரு பையன் படிக்க பணம் கேட்குறான், படிக்க பணம் கொடுத்து அந்த வச்சிருக்க பணத்தை அவன் அதில் அந்த பையனுக்கு கொடுத்து அந்த பையன் அதை படித்ததுனால தான் அந்த பையன் இவனை சொல்லுவான், இவன் நல்லவன்னு சொல்லுவான். இல்லைன்னா அவன் பணம் வச்சிருக்கிறதுனால மட்டும் அவனை நல்லவன்னு சொல்லிடுவோமா? சொல்ல முடியும். இன்னும் தெளிவாக எப்படி பார்க்கலாம், ஒரு பணம் வச்சுருக்கோம்,
ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸில் அந்த பணத்தை போட்டால் தான் அது வந்து ப்ராஃபிட்டாக வரும். அந்த பிஸ்னஸில் போட்டால் தான் 4 குடும்பம் உழைக்கும். அதனால தான் வந்து சீனியர் பீப்புளுக்கு வந்து அந்த இடத்துல எப்பொழுதுமே வந்து ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. அதனால் பணத்தினால என்றைக்குமே தனிப்பட்ட முறையில் பிரயோஜனம் கிடையாது. பணத்தினால விளையும் நன்மையினால் தான் பயன். அதனால அந்த பணம் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே அந்த மாதிரி நம்மள்ட்ட பணம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தர்மம் செய்கிறதுக்கு அப்படின்றது பேர். கரவாது இடுவாய், உனக்குன்னு வச்சுக்காம கொடு, இருக்கிறத நீ கொடு அப்படின்னு சொல்கிற ஆதிசங்கரர் கூட இதுக்கு ஒரு பெரிய இதாக சொல்லலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஒரு அம்மாட்ட பிட்சை வாங்குங்கிறதுக்காண்டி போயிருந்தாரு. அந்த அம்மாட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. அந்த ஒரு நெல்லிக்கனியை போட்டனுமே உடனே ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி பெரிய நெல்லிக்கனி மழையே விளைஞ்சது. அந்த ஆதிசங்கர் நினச்சிருந்தா தனக்கு முன்னாடியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். தனியாக வந்து கனகதார ஸ்தோத்திரம் பாடி சுவாமி வந்து நிறைய சாப்பாடை தீர்த்திருந்திருக்கலாம். அந்த அம்மா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ விருந்தோம்பல் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தன்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும். சுத்தமாகவே நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியவாவது இந்தங்கய்யா வாங்க உட்காருங்க, இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி வாந்தவமாக பேசணும். இன்சொல்களால் அவங்கள மகிழ்விக்கணும். ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் இன்சொல்லால் மகிழ்விக்கணும். கடுஞ்சொல் சொல்லப்படாது. கடுஞ்சொல் சொல்லிடாதீங்க. கடுஞ்சொல் சொன்னீங்கன்னா அது என்றைக்குமே நம்மளுக்கு வந்து பாவமாக முடியும். அதுதான் திருஞான சம்பந்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். உரையினால் வரும் பாவம் அப்படின்னு. உரையினால் வருமா பாவம்? அது எப்படியா உரையினால் வரும்? நல்லது ஒருத்தனை கத்தியால் குத்தணும்னா பாவம் வந்து சேர்ந்துக்கும். ஒருத்தனுக்கு ஒரு உதவி செஞ்சோம்னா அதனாலையும் வந்து ஒரு பிறவி வரும். அது முன்னாடியே சொன்னோம். அது எப்படி உரையினால் ஒரு பாவமா வரும்? முறையினால் ஒரு பாவம் வரும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் சுவாமி வந்து வேடனாக வந்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் என்றதுக்காண்டி தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணி முடிய சமயத்தில் வந்து சுவாமி வந்து வேடனாக வந்து நடுவில் சில சமாச்சாரங்கள்லாம் நடக்கிறது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கடைசி நேரத்தில் ஒரு சமயத்தில் சுவாமி ஓடுற சமயத்தில் அர்ஜுனன் சொல்கிறான், வேடா 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 நில்லு நில்லு நில்லுன்றான். அப்போது வேடான்னு நில்லுன்னு சொன்னனுமே சுவாமி ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். நின்னனுமே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ பாஸ்பதாஸ்திரம் கேட்கறதுக்காண்டி தவம் பண்ண அர்ஜுனன் முக்தியை கேட்குறான். முக்தியை கேட்டனுமே சுவாமி என்ன சொல்கிறார், இந்த ஜென்மத்தில் நீ இப்போ கேட்டது வந்து பாஸ்பதாஸ்திரத்துக்காண்டி தவம் பண்ண, அந்த பாஸ்பதாஸ்திரம் நீ வாங்கிக்கோ, அது உனக்கு தந்துட்டேன். முக்தி உனக்கு இந்த பிறவியில் கிடையாது, அடுத்த பிறவி தான். அப்போ ஏன் அப்படின்னா நீ என்னை வேடான்னு சொல்லி நீ கூப்பிட்டுட்ட, அதனால உனக்கு அடுத்த ஜென்மம் ஒன்று உண்டு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஒருத்தனை ஒரு ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்டதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பிறவியே வருது அப்படின்னா, அப்போ இன்னைக்கு நம்ம இதில் ஜாதி சங்கம் அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்கமே, இன்னும் எத்தனை பிறவி வரும், நம்மளுக்கு எவ்வளோ பிறவி வரும்னு நினைச்சே பார்க்க முடியலையே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம உரையினால் வரும் பாவம், அந்த பாவத்தை வந்து நம்ம கழிச்சிடணும். அது திருஞான சம்பந்தர் ரொம்ப அருளாளர்கள் எல்லாருமே வந்து நம்மளுக்காண்டி சொல்லிட்டு போன விஷயங்கள் தான். அவங்களுக்காண்டி நம்ம இன்னைக்கு திருஞான சம்பந்தரை புகழணுன்றதுக்காண்டிலாம் அவர் பாடி வச்சுட்டு போகல. அதை பின்பற்றி நம்மளும் அந்த நிலைக்கு வந்து நம்ம முக்தி கொடணும் அப்படின்றது அளப்பெரும் கருணை. அதெல்லாம் அது வந்து சுவாமி வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு கொடுப்பனை. அது யாருக்குமே இந்த பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பறிய அப்பரம்பொருள் வந்தது வந்து நம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவம் அது. அதை வந்து நம்ம தான் கெட்டிமமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் மேலே வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். முயற்சி பண்ணோம்னா அது தானாக திருவருள் கூட்டி வச்சு நம்மளே மேலே கூட்டிகிட்டு வந்துருக்கும். அதுதான் கதிகள் கரவாது இடுவாய், இல்லைன்னு சொல்லாம நீ கொடு. வடிவேல் இறைதாள் நினைவாய், வடிவேல் இறைதாள் நினைவாய். வடிவேல் அப்படின்றது இந்த இடத்துல வடிவு அப்படின்றது உடைய, வேல் அப்படின்றது ஞானம். ஞானமே வடிவான சுவாமியினுடைய இறைதாள் நினைவாய். இந்த இடத்துல வடிவேல் இறைதாள் அப்படின்றது வந்து நம்ம சுவாமி முருகனை மட்டும் நினைக்கக்கூடாது. இச்சாசக்தி கிரியாசக்தியான வள்ளி தெய்வசேன சமேதன்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல நினைக்கணும். அளவை பதிக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்று ஓதிய மலர்கள் தூவி ஒருங்கி நின் கலல்கள் காண பாதிவோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்படின்றது. வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்று விண்ணவர் அப்படின்றது தேவர்கள். அண்ணா என்று அன்னைக்கே சுவாமியை பார்த்து அண்ணா
வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்ற மாதிரி விண்ணவர் அண்ணா என்று அப்படின்னு அண்ணானா இன்னைக்கு வந்து ஆக்டர் விஜய் வந்து பிரபுதேவா பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டதான் எல்லாத்துக்குமே தெரிகிறது. நிறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேன்றது. தேவர்கள்லாம் சாமியை பார்த்து அண்ணான்னு அன்னைக்கே கூப்பிட்டுட்டாங்கன்றது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. விண்ணவர் அண்ணா என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கி நின் கலர்கள் காண. ஒருங்கி அப்படின்னா அந்த இடத்துல ஒருங்கின்றது முக்கியமான வார்த்தை. ஒருங்கி நின் கலர்கள் காண பாதிவோர் பெண்ணை வைத்தாய் படர்ஷடை மதியம் சூடும். பாதிவோர் பெண்ணை வைத்தார் அப்படின்றது திருவருள், இறைவனுடைய திருவருள் அனுகிரகம் நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கும். திருவருள் இல்லாம நம்ம வந்து சுவாமி அடையவே முடியாது. அதனாலதான் சுவாமி வந்து ஒரு பாதத்துல வந்து அம்பாளை வந்து இணைச்சு நிற்கிறார். ஒருங்கி நின் கலர்களுக்கான பாதி ஒரு பெண்ணை வைத்தாய் படர்ஷடை மதியம் சூடும் ஆதியே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அது மாதிரி வடிவேல் இறைதாள் நினைவாய். இறைதாள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து இறைவனுடைய திருத்தாள். அப்போ இறைதாள்ன்றது இந்த கந்தர் அனுபூதியிலையும் வந்து கந்தர் வெண்பாலையும் வந்து ரொம்ப அழகா சொல்லி யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியாக. இறைவனுடைய திருவடி வந்து 2 கால். யான் எனது என்று அற்ற இடமே திருவடியாக அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நிறைய பேர் சொல்றது வந்து பத்மபாதம் அப்படின்றது சொல்றான். பத்மம் ஏன் சொல்றான் அப்படின்றது தெரியுதா? நிறைய பேரோட ஸ்பீச்லையும் நீங்க கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இறைதாள் பத்மம் தாமரை மலரோட ஏன் இறைவனுடைய கமல பாதத்தை வந்து ஒப்பிடுறோம் அப்படின்றது தெரியுதா? ஏன் மற்ற பூவெல்லாம் இருக்கே, செண்பகம் இருக்கிறது, பாரிஜாதம் இருக்கிறது, மல்லி இருக்கு, அள்ளி இருக்கிறது, எல்லாமே நல்ல வாசனை மிக்க புஷ்பங்கள். அதெல்லாம் ஒப்பிடலாமே. ஏன் ஒப்பிடலாம? தாமிர மலரை கொண்டு போய் ஒப்பிடுற அளவுக்கு அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்? நிறைய விஷயங்கள் உண்டு. தாமிர மலரை நம்ம நிறைய இடத்துல சொல்கிறோம், சஹஸ்ரதாரம் அது இதுன்னு நிறைய இடத்துல வந்து தாமிர மலர்களில் சுவாமி இருக்கா. இருந்தாலும் தாமரை மலருக்கு ஒரு நுட்பமான ஒரு வாசனை உண்டு. அந்த நுட்பமான வாசனை எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாராலையும் அது உணர முடியாது. யாரு குறிப்பிட்டு அந்த இதை வந்து நுணுக்கமாக கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய வாசனை தெரியும். அப்படியாப்பட்டவன் எம்பெருமான். எல்லாத்துக்குமே வந்து பேதமில்லாமல் இருந்தாலும் யார் அதை அடையணுன்ற தாக உணர்ச்சி இருக்கிறதோ அவங்களுக்கு தான் வந்து சுவாமி கிடைக்கிறார். அதனால தான் பத்மபாதம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவனை வந்து பாதங்களை வந்து தாமரை மலரோட ஒப்பிடுறோம். நினைவாய். அப்படியாப்பட்ட இறைவனுடைய திருத்தாள் இறைதாள் நினைவாய். சுடுவாய் நெடுவே தனைதூள் படவே. சுடுவாய் நெடுவே தனைதூள் படவே. தனைதூள் படவே அப்படின்றது வந்து நான் என்ற அகங்காரம் ரொம்ப பெரிய விஷயம். அது அகங்காரம் அப்படின்றது வந்து நான் செஞ்சேன், நான் வந்தேன் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நான் என்ற அகங்காரம் நம்மளை சுத்தமா அழிச்சிடும். நான் என்ற அகங்காரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு யானை, அந்த யானை வந்து ரொம்ப மதம் பிடிச்ச யானைக்கு அகோர பசி சமயத்தில் நம்ம ஒரு கரும்பை கொடுத்தோம்னா அந்த கரும்பை எப்படி நல்லா கடிச்சு தும்சம் பண்ணி சக்கையா புழிஞ்சு எடுத்துடுறதோ அது மாதிரி நான் என்ற அகங்காரத்தில் பட்ட உயிரானது சக்கை மாதிரி பிழிஞ்சு எடுத்துருது உயிர். அப்போ தனை தூள் படவே நான் என்ற அகங்காரம் நம்மளை விட்டு ரொம்ப இப்போ கண்டிப்பாக போயே ஆகணும். அது போனாதான் நம்மளை வந்து இது பண்ண முடியும். அப்போ இந்த செய்கிற தானமும் தர்மமும் அப்படின்னு நீ செஞ்சேன்னு நினச்சிக்காத. சாமி வந்து நம்மளை வந்து ஒரு கருவியா வச்சு நம்மளை அந்த இடத்துல செய்யறாரு அப்படின்றத நினைக்கணும். எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தர் வந்து தினமுமே வந்து யாராவது ஒரு அன்பர்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணுன்றது வந்து அவர் வந்து நியமமா வச்சிருந்தார். ஒரு சூழ்நிலையில யாருமே வரல அந்த கிராமத்துக்கு. காணும் அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு யாரையுமே காணும். அப்போ என்னடா இது, யாராவது வந்தாதானே நம்ம சாப்பிட முடியும், யாருக்காவது அன்னம் பரிமாறிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர். சரி என்ன யாரையுமே அப்போ ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தனுமே அவர் சொன்னார், இது மாதிரி ஐயா நீங்கள் இன்னைக்கு சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் சரி தம்பி, எனக்கும் நல்ல பசி தான், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகலாமே, அதனால என்ன அப்படின்னு சொல்கிறார். போனதுமே அவர் போய் அண்ணன் பரிமாறு எல்லாம் வடை பாயசத்தோட எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா பரிமாறார். வீட்டுக்கு வந்து உபச்சாரம் பண்ணுறார். வந்துட்டா அவர் வந்து சொல்கிறார், எல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சாச்சாரம் சொல்லுங்க, பஞ்சாச்சாரம் சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அவர் நாத்திகன் வந்து இப்போ நீ சாப்பாடு போடுறேன்னா உனக்கு நான் நன்றி சொல்கிறேன், சாமி பேரெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். என்னடா இது கூத்தா போச்சு, நம்ம வந்து சாமி பேரை தானே சொல்ல சொன்னோம். எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அந்த பெரியவர் சொல்ற, எனக்கு நம்பிக்கையே கிடையாது சாமி வந்து போடுவார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நீ வந்து உனக்கு வேணா நான் நன்றி சொல்கிறேன், என்ன இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பக்தர். என்ன இது,
உடனே சுவாமி வந்து அந்த இடத்துல சொல்றாரு, அசிரீரியா சொல்றாரு, உன்னைய நம்பி நான் ஒருத்தனை அனுப்பிச்சேன், அவன் இன்னைய வரைக்கும் என் பேரே சொல்லாட்டினாலும் நான் அவனை இவ்வளோ நாள் நான் காப்பாத்திட்டு இருந்தேன், சாப்பாடு போட்டு காப்பாத்தி, நீ எப்படியா இருந்தாலும் சாப்பாடு போட்டுருவ அப்படின்னு உன்னை நம்பி ஒரு நாள் அனுப்பிச்சு வச்சேன், நீ அவனுக்கு சாப்பாடு போட்டாமல் வெளியே அனுப்பிச்சுட்ட அப்படின்றாரு. அப்போ இறைவன் வந்து பேதமே பார்க்கறது இல்லை. ஏன்னா உயிர்கள் வந்து பக்குவப்பட்டு வரும், அது எதுக்குண்டான பக்குவப்பட்டு வர காலங்களில் அது மேலே வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஒரு நாற்று இருக்குது, ஒரு நாற்று இருக்குன்னா அந்த நாற்று வந்து 2-3 மாசத்துல வளர்ந்து வரும். தென்னை நாற்று வைக்கிறோம், அது வந்து ஒரு 6-7 மாசத்துல வரும். ஆக மட்டும் எல்லா இதுவுமே செடி வந்து வளர்ந்து வந்துடும், அது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்துடும். அதனால அந்த பக்குவப்பட்ட காலம் வர வரைக்கும் சுவாமி வந்து நல்லதும் கெட்டது இது எல்லாத்தையுமே கொடுத்து அனுபவிச்சு அதை வந்து பக்குவப்படுத்தி அதை மேலே கொண்டுட்டு வராரு. அப்படி சொன்னதுமே பக்தர் ஐயோ என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை வர சொல்லி வந்து திரும்பி உபச்சாரம் எல்லாம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போறாரு. அதனால சுவாமி அதனால தான் சாதகன் வந்து என்னைக்குமே வந்து சருகு மாதிரி இருக்கணும்னு ராமகிருஷ்ணர் சொல்லுவார். சருகு மாதிரி அப்படின்னா நான் இதுலேயும் இருக்கும், சந்தனத்தில் விழுந்தாலும் சாதகன் எதுவும் இது பண்ணிக்கக்கூடாது, சாக்கடையில் விழுந்தாலும் சாதகன் வந்து அதில் எதுவுமே சஞ்சலமே படக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியும். மனம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் செஞ்சேன் அப்படின்றது வந்து அகங்காரம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த அகங்காரத்துக்கு வந்து முக்கியமாக காரணமாக இருக்கிறது வந்து நம்ம இந்த தேகம் நம்ம அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறதுனால தான் நம்மளுடைய மனசு தான் அதுக்கு வந்து காரணம். நம்மளால நடக்க வேண்டியது இங்கே ஒன்றுமே கிடையாது. அணுவும் அசையாது, அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி அவனோட இச்சை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர் வந்து சொல்லுவார், குயவனுடைய சக்கரம் ஒரு முறை சுழல்வதற்குள் என் உள்ளம் 1000 கோடி சுற்றி சுற்றி விடுகிறது. எப்படி குயவன் ஒரு சக்கரத்தை இப்படி ஒரு ரெவல்யூஷன் விடுறதுக்குள்ள என்னோட மனசு வந்து 1000 கோடி தடவை சுத்திரு. அப்போ மனசு எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் அருணகிரிநாதர் முன்னாடியே சொல்லிட்டாரு, கெடுவாய் மனனே அப்படின்னு சொல்லிட்டார். தெரியுதா? அப்போ மனம் நான் என்ற அகங்காரம் அது விடுபட்டு போகணும். அது விடுபட்டு போனாதான் நம்மளுக்கு வந்து இது படும். அப்போ நம்ம வந்து விடுபட்டு போகணும். நம்ம வந்து அப்படி கிடையாது அப்படின்னா அப்போ நம்ம அந்த செய்கிற உபச்சாரம் இந்த இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா சுவாமி நம்மளே கருவியாக வச்சு அந்த இடத்துல செய்கிறாரு அப்படின்ற எண்ணம் வந்து வரணும். கொடுக்குறப்ப நீ கொடுக்குறேன்னு நினைக்காத, வடிவேல் இறைதாள் நினைவாய், வடிவேலனுடைய இறைதாளை நினைவாய் அப்படின்னு சொல்கிறாரு. தனை தூள் படவே நான் என்ற அகங்காரம் தனை தூள் படவே, அந்த அகங்காரத்தை வந்து விட்டுருன்னு சொல்லலை மாணிக்க அருணகிரிநாதர் வந்து விட்டுடுன்னு சொல்லலை, தனை தூள் படவே அதை சுக்குநூறா உடைச்சு அதை விட்டுடு அப்படின்றாரு. விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே, விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. விடுவாய் விடுவாய் அப்படின்னு ஏன் இந்த இடத்துல 2 தரக்கம் ஏன் சொன்னாரு? ஒரே தரக்குமே சொல்லியிருந்திருக்கலாமே. விடுவாய் வினை யாவையுமே அப்படின்னா விடுவாய் விடுவாய் அப்படின்றது நல்வினையும் தீவினையும் 2 வினையுமே வந்து நம்மளை விட்டு விடுபட்டு போயிடணும். அப்போது நல்லது செஞ்சாலும் பிறப்பு உண்டு, கெட்டது செஞ்சாலும் பிறப்பு உண்டு. அதனால தான் வந்து வினையாகுமே. அதான் மாணிக்கவாச அறம்பாவம் இன்னும் அரும் கயிற்றால் கட்டி அப்படின்னு ரொம்ப இறுக்கமாக கட்டி போட்டிருக்காங்க நம்மளையெல்லாம். விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. அப்போது வினை யாவையுமே அப்படின்றது வந்து எல்லாமே உண்டு. நல்லது செஞ்சாலும் உண்டு, கெட்டது செஞ்சாலும் உண்டு. உரையினால் வரும் பாவம் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறோம். இன்னைக்கு உரையினால் வரும் பாவம் தான் நம்மளுக்கு நிறைய சேருது. ஏன் அப்படின்னா முதல் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துலன்னு இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிறது 3 பேர் தான் பார்க்கணும் குற்றத்தை. ஆனால் அவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே குற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குற்றத்தை பார்க்கக்கூடியது 3 பேர் யாரு அப்படின்னா, ஒன்று யமதர்மராஜா பார்க்கணும், இன்னொன்று வந்து குருநாதர் பார்க்கணும், இன்னொன்று வந்து எம்பெருமான் பார்க்கணும். அப்போது யமதர்மராஜன் ஃபைலை எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. பார்த்துட்டு போனதுமே சாமிகிட்ட போய் காட்டுறார். சாமி வந்திருக்கேனா, இது மாதிரி வந்து கணக்கு சித்திரகுப்தன் நாங்களாம் சேர்ந்து கணக்கு எழுதியிருக்கோம், இன்னாரு வந்து இந்த பாவம் பண்ணியிருக்காதுல. சாமி சொல்கிற படு, அவன் வந்து எப்படியா இருந்தாலும் மேலே வந்துடும், பக்குவப்பட்டானா வந்துடும் அப்படின்னு சாமி விட்டுட்டார். சாமியே விட்டுட்டாரு. யமதர்மராஜா அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவர் சுப்பீரியர் அத்தாரிட்டியாக சொல்லியாச்சு, இனிமேல் இந்த ஃபைலை வச்சுட்டு கேஸ் சுப்பீரியர் இதுக்கு மேலே வந்து அப்பீலே பண்ண முடியாது, அதனால இந்த ஃபைலை கிடப்பில் போடு அப்படின்ட்டார். குரு நம்மளையே குறைய பார்க்கணும். குருநாதர் என்ன பண்ணுறாரு? குருநாதர் கண்டிச்சாலும் அந்த குறைய அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைன்னா அது வந்து கண்டிக்கிறது வந்து நம்ம மேலே வரணுன்ற ஒரு ஆசையினால தான் வந்து அவர் நம்மளை குறை கண்டிக்கிறாரே தவிர அவரும் குறை சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3மே இல்லாமல் எல்லா நேரத்துலையும் எல்லாரையுமே குறை சொல்லியே நம்மளுக்கு வந்து பழப்பு போயிடுறது. ஒரு 60 நாளைக்கு ஒரு நாள், 30 நாளைக்கு வந்து ராத்திரி, 30 நாளைக்கு வந்து பகல் அப்படின்னா அதில் 15 நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து குளிக்கிறது, தூங்குறது, செய்கிறது,
அப்புறம் இந்த வேலைக்கு போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் மீதி 15 நாள் நம்ம பேசியே கொள்கிறோம். எல்லாத்தையுமே வந்து பேசியே வந்து நம்ம வந்து வினை பயனை வந்து வினை பயனை வந்து நம்ம ஏற்றிக்கிட்டே போகிறோம். அந்த வினை பயனை நம்ம எப்படி வந்து இது எல்லாமே உலகம் வந்து எப்படியாப்பட்ட உலகம் அப்படின்னா, ஒரு ஒரு கழுதை இருக்கு, ஒரு அம்மா இருக்கா, ஒரு பையன் இருக்கான், ஒரு அப்பா இருக்கா. அந்த 4 பேரும் வந்து ஒரு ஊரை வந்து காலி பண்ணிட்டு ரொம்ப தொலைவில் வந்து தூரதேசத்துக்கு புறப்படுறாங்க. புறப்படுற சமயத்தில் அந்த கழுதை மேலே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு போதி சுமந்துட்டு போகிறது. ஒரு கொஞ்சம் தூரம் போகுது. கொஞ்சம் தூரம் போனதுமே என்ன பண்ணுறான், அந்த பையனுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை கழுதை மேலே ஏறி உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல போனால் அன்னைக்கு அந்த 4 பேர் அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன இது பையன் அம்மா அப்பா நடந்து வரான், இந்த பையன் இப்படி கழுதை மேலே வரானே, இவெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லி 4 பேர் கேட்குறா. உடனே பையன் கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கினதுமே இவன் பொம்மநாட்டி என்ன பண்ணா, பொண்ணு வந்து என்ன பண்ணா, சரி ஜாமா சட்டெல்லாம் இவ கையில் வச்சுக்கிட்டு அந்த கழுதை மேலே ஏறிக்கிட்டான். கழுதை மேலே என்னமே அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே என்ன சொன்னா, என்னது இது பையனும் அப்போ புருஷனும் நடந்து வர, இவ பொம்பளை, இவளுக்கு இவ்வளோ கொழுப்பா, இவ வந்து எப்படி வந்து கழுதை மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா. உடனே அம்மாவும் கீழே இறங்கிட்டா. அப்பா வந்து அடுத்து வந்து கொஞ்சம் தூரத்தில் அப்பா கழுதை மேலே ஏறினார். கழுதை மேலே ஏறினதுமே அப்பயும் 4 பேர் சொன்னாங்க, என்ன இது பெத்த புள்ள நடந்து வரான், பொண்டாட்டி நடந்து வரா, கழுதை மேலே வந்து இவன் வரானே, இவனுக்கு கொஞ்சமாவது இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இவனும் உடனே இறங்கிட்டான். அப்புறமே என்ன பண்ணாங்க, என்னடா இது கழுதை எல்லாருமே நடந்து வராங்களே, இந்த கழுதை தனியாக தானே வருது, இது மேலே யாராவது ஒருத்தன் உட்காந்துட்டு வரலாமே, கொஞ்சம் கூட அறிவே இல்லை இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறாங்க. அப்புறம் 3 பேருமே சேர்ந்து கழுதை மேலே ஏறி உட்காடுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே என்ன சொல்கிறான், அடடா பாவம், இந்த வேகாத வெயில்ல அந்த கழுதை நடக்கிறதுக்கே சிரமப்படுறது, அதுல இப்படி இந்த 3 பேரும் ஏறி உட்காராங்களே, இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 பேருமே கீழே இறங்கிட்டு இந்த கழுதையை தூக்கி வச்சுட்டு ஒருத்தர் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நடந்ததுமே என்ன சொல்றாங்க, என்ன இவ்வளோ முட்டாளா இருக்காங்க, கழுதையை வச்சு யாராவது தூக்கிட்டு நடப்பாங்களா அப்படின்னு ஆக மொத்தம் நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்து எப்பொழுதுமே எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதுக்கு ஆளாகக்கூடாது. அந்த இதில் எதுக்கு மற்றவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம சாமியை பற்றி என்ன நினைக்கிறோம், சாமி நம்மளை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதனால் என்றைக்குமே தினமுமே வந்து எம்பெருமானுடைய புகழை பாடுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து பிறவி பெருங்கடலை கடக்கக்கூடியதற்குண்டான ஒரு முக்கியமான வழி அது. அதனால வந்து சுவாமி வந்து நீங்கள் தினமும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று எம்பெருமானுடைய புகழை பேசணும், இன்னொன்று நம்மளுடைய தாழ்மையை சொல்லணும். அது ரெண்டுமே தினமும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எம்பெருமானுடைய இது வைஷ்ணவத்தில் வந்து ரொம்ப பெருசாக சொல்லக்கூடியது. ஒரு பட்டர் வந்து இருந்தார். அவர் வந்து உபன்யாசம் பண்ணிகிட்டு இருந்தார். உபன்யாசம் பண்ணிகிட்டே இருந்தப்போ அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள், நிறைய அவரோட எப்பொழுதுமே கூட்டமாக ஜெய் 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 ஜெய்னு கூட்டம் இருக்கும், சொற்பொழிவு கேட்குற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட என்ன சொன்னார், அவங்களாம் கூட இருக்கப்போ ஒரு அம்மா சொன்னால், இவன் என்ன பட்டர், இவன் என்னத்தை சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இந்த பட்டர் வந்து பார்த்தனுமே சொன்னால், தான் கழுத்தில் இருந்த ரத்தின மாலையை கழட்டி அந்த பொம்மநாட்டி கையில் கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் கேட்டேன், என்ன ஆச்சரியம், நம்ம இவ்வளோ நாள் கூடயே இருக்கிறோம், நம்மள்ட்ட ஒருத்தனும் ஒரு நாள் இவ தரலையே, ஆனால் அவள் குறை சொன்னா அவர்கிட்ட போய் இவர் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அப்புறம் அவர் போனதுமே கேட்டா அந்த பட்டார் சொன்னார், தினமும் வந்து எம்பெருமானுடைய புகழை பேசணும், இன்னொன்று என்னுடைய தாழ்மையை பேசணும். எம்பெருமானுடைய புகழை பேசுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போயிடுது, அதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது வேற. இதில் எங்கே நான் என்னோட தாழ்மையை பேசுறது, என்னுடைய தாழ்மையை சொல்லி என்னுடைய பாவத்தை வந்து அவள் கழிச்சுட்டா அப்படின்னா. அப்போ எப்படி பார்த்தீங்களா, நம்ம வந்து என்றைக்குமே இறைவனுடைய திருப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் மந்திர ராஜம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய பஞ்சாட்சரம். அதே மாதிரி இன்னும் எல்லாத்துக்குமே பஞ்சாட்சரம் நல்லா தெரியும். மந்திர ராஜம் அப்படின்றது வந்து பஞ்சாட்சரம் தான். பக்த பஞ்சாட்சரம் அப்படின்னு ஒன்று உண்டு. பக்த பஞ்சாட்சரம் அப்படின்றது புனிதவதி 5 எழுத்து. அந்த 5 எழுத்தும் நம்மளே காப்பாற்றும். எம்பெருமானுடைய எப்படி வந்து சுவாமி நம்மளை காப்பாற்றுறாரோ அதே மாதிரி அடியார்களை நம்ம வந்து பிடிக்கிறதும் அதுவும் நம்மளே காப்பாற்றும். சாமியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடியாருக்கு ஏதாவது ஒன்றுன்னா சாமி உடனே கீழே இறங்கி பிரசன்னமாயே ஆகணும். அது நிறைய நம்ம சைவத்தில் புராணங்களில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால நீங்கள் அந்த அளவுக்குலாம் போயிட வேண்டாம். சாமியை நேரடியாக கெட்டிமாக யார் ரெக்கமெண்டேஷனும் அவருக்கு வேண்டியதில்லை. நம்ம நேரடியாகவே போய் மீட் பண்ணலாம் அவரை. அதனால எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம்.
அதனால இதில் என்ன அப்படின்னா இருவினை ஒப்பு அப்படின்றது வந்து நான் செஞ்சேன்னு நினைக்கக்கூடாது. நம்மளை வந்து சாமி வந்து ஒரு கருவியாக வச்சு நம்ம செய்கிறாரு. நம்ம யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி இருந்தோம்னா முக்தி ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அனைவருக்குமே முக்தியும் நிச்சயம் உண்டு. கையில் டிக்கெட் வேற ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு வந்து டைம் வேற ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே எல்லாருமே வந்து அங்கே மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சித்சபே சாயமங்கலம், திருச்சிற்றம்பலம்.